பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஏதோ ஒரு துக்கத்தோடு தான் நான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி தானே? ஏதோ ஒரு துக்கம் உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்குது. இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு ஒரு விடுதலை தர விரும்புகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனம். John chapter 16 verse 20. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். Your sorrow will turn into joy. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ ஏதோ ஒரு துக்கத்தோட நீ இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற. ஐயோ, ஏன் எனக்கு இந்த காரியங்கள் எனக்கு கிடைக்கல, ஏன் இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு இழப்பு காணப்பட்டுச்சு, ஏன் நான் மட்டும் ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு நினைச்சு நீங்க துக்கத்தோட இருக்கிறீங்க. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன், எல்லா சூழ்நிலைகளையும் நான் மாற்றுவேன் சொல்லி இன்றைக்கு இயேசு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தம் இன்னைக்கு நீங்க துக்கத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஏதோ ஒரு பிரச்சனையின் நிமித்தமாக இன்னைக்கு நீங்க துக்கத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஏதோ ஒரு டிப்ரெஷன் நிமித்தமாக இன்னைக்கு நீங்க கவலையோட துக்கத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஏசப்பா எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லமை உள்ள தேவன். இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்க இயேசுவே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, இயேசுவே என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுங்க, ஏசப்பா எனக்கு இந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க, ஏசப்பா இந்த அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க, இயேசுவே எனக்கு சந்தோஷமே இல்லை, எனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சு நீங்க இன்னைக்கு கவலையோட இருக்கிறீங்க. ஏசப்பா கிட்ட உதவி கேளுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை எனக்கு நீங்க செய்து கொடுங்க, ஆண்டவரே நீங்க என்னோட கூட இருங்க, நான் வழி நடத்துங்கன்னு சொல்லி நீங்க கேட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. ஏசப்பா எல்லா துக்கத்தையும் நீக்கி போடுவார். சந்தோஷமாக வாழ இயேசு உங்களுக்கு கிருபை தருவார். அதனால எந்த காரியமாக இருந்தாலும், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க யோசிச்சு கவலைப்பட்டு கொண்டு இருந்தாலும் கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஏசப்பா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசு எல்லாவற்றையும் நீக்கி போடுவார். இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன். வியாதியிலிருந்து விடுதலை தருவார், கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை தருவார், ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல இருந்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு விடுதலை தருவார். இயேசுவால முடியாத காரியம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அவரால் எல்லாமே செய்ய முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க துக்கத்தை ஏசப்பா நீக்கி போடுவார். சந்தோஷமாக வாழறதுக்கு இயேசு உங்களுக்கு கிருபை செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல கவலையோட துக்கத்தோட இருக்கிறாங்க. எல்லா துக்கங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, தனிமையாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நினைத்து ஆண்டவரே ஏசப்பா துக்கத்தோட இருக்கிறாங்க. இல்ல, நீ தனிமையாக இல்ல, நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு இயேசுவே நீங்க பிள்ளைங்களோட நீங்க பேசுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர், நீங்க பிள்ளைங்களோட கூட இருந்து பிள்ளைங்களை வழி நடத்துங்க ஏசப்பா. ஆண்டவர், நீங்க பிள்ளைங்களை தாங்கி ஆண்டவர் ஏசப்பா நீங்க வேலையெடுத்து பாதுகாத்து பிள்ளைங்களை நேர்த்தியாக வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பயப்படாதீங்க, இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன். அவர் உங்களை பாதுகாக்கிற தேவன். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிற தேவன். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அடிமைத்தனமும் எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். God bless you. Have a wonderful day.